நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் தங்களது குலதெய்வம் எது என்பது தெரியாத நிலையில் வைத்தீஸ்வரன் கோவிலையோ அல்லது திருப்பதி ஏழுமலையானையோ தங்களது குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வருவது வழக்கமாக இருக்கிறது. குழந்தைக்கான முதல் மொட்டையையும் தாங்கள் வணங்கும் கோயிலிலேயே செயல்படுத்துகின்றனர். வீட்டில் நடைபெறும் எந்த விசேஷத்திற்கும் பத்திரிகை அடிக்கும் போது அந்த தெய்வத்தின் பெயரை போட்டு துணை என்று போடுவர். அதாவது வைத்தியநாத சுவாமி துணை, திருப்பதி வெங்கடாஜலபதி துணை என்று பதிவு செய்தல் வழக்கம். இதுதான் உண்மையிலேயே அவர்களது குலதெய்வமா என்பது தெரியாது. இருப்பினும் அவர்கள் ஈடுபாட்டோடு வழிபாட்டை நிகழ்த்தும் போது இவர்கள் எந்த கோவிலில் எந்த சாமிக்கு வழிபாடு செய்கிறார்களோ அந்த கோவிலில் அந்த சாமியின் வடிவில் நின்று அவர்களின் குலதெய்வமே அவர்களது வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளும். வைணவர்களாக இருந்தால் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடும், சைவர்களாக இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடும் ஏற்கத்தக்கது ஆகும். எந்த ஒரு குடும்பத்தினரும் வேண்டுமென்றே குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்க மாட்டார்கள். குடும்பத்தில் ஆண் வாரிசு தடைபடும் போது குலதெய்வ வழிபாட்டின் தொடர்ச்சி சில நேரங்களில் விடுபட்டு போகும். ஆனாலும் அந்த வீட்டின் பெண் வாரிசுகள் தங்கள் பிறந்த வீட்டின் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நடைபெற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உரிய குலதெய்வத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்போதுதான் குலதெய்வ வழிபாடு என்பது தொடரும். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.